ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நென்மேலி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி நியூஸ் என்னென்னா, நென்மேலின்னு ஒரு இடத்துல கடல் நீரை குடிநீர் ஆக்கிற திட்டத்தை வந்து விஜய் வந்து இன்றைக்கி சாயங்காலம் தொடங்கி வைக்கிறாரு. ஸோ இப்போ என்னென்னா, கொத்தூஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருந்த வந்து திமுக தலைவர் ஸ்டாலினோட பேர் பலகையை வந்து இவங்க ஸ்டிக்கரை வச்சு மீன்ஸ் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50 நாள் ஆகியும் ஒன்றும் கரெக்டு வக்கு இல்லாத இந்த அரசை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதை மீன்ஸ் ஒன்றும் கரெக்டாத இந்த அரசு இப்போ வந்து திராவிட மாடல் தொடங்கி வச்சதை வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சி இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து அம்மா தொடங்கி வச்சுருப்பாங்க. அதை வந்து இவனுங்க ஆட்சியில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இவனுங்க தான் பண்ணேன் அப்படின்வானுங்க. ஆனால் சில ரியலிஸ்டிக் திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஎம்கே தான் நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணும். அதை வந்து எதிர்கட்சி ஆட்சியில் வந்து சில டைம் தொடங்குவாங்க, சில டைம் வந்து அம்மா வந்து கலைஞர் பிடிக்காதனால அந்த திட்டத்தையே காலி பண்ணிவிடுவார். இப்படி நடக்கும். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தூஸ்லாம் ஒன்று சேர்ந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படி நீ வந்து அதை வந்து மூடலாம், உனக்கு என்ன அருகதை இருக்குது, யார் நீ, என்ன நீ அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. ஸோ இப்போ வந்து என்னென்னா, என்ன தான் சொன்னாலும் இவர் எதுவும் பேச போகிறது இல்லை, சைலண்ட்டாக போய் அதை திறந்து வச்சுட்டு வந்துடுவார். ஓகேவா? அப்படி இருக்கும்போது சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இப்போ வந்து டிஎம்கே வந்து இந்த கதறதை பார்த்தா இப்போ கமெண்ட்டில் வந்து என்ன திட்டுவானுங்க, நீ யாரா அசிங்கமாக திட்டுவானுங்க, நீ யாரா அது இது அப்படி இப்படின்னு. நான் என்னையா சொன்னேன், அதை என்ன செய்தியோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். எதுக்கு நீங்கள் கொதிக்கிறீங்க? நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நல்ல பேரை வாங்கி எலெக்ஷனில் ஜெயிச்சு வாங்கலாம். எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயத்தை செய்யவே விட மாட்டேறீங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி மக்களோட கருத்தாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கைஸ்? இந்த மாதிரி விஜய் வந்து இந்த கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலையை வந்து குடிநீராக மாத்திர ஆலையை திறந்து வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஸ்டாலின் பண்ணது தானா? இவர் வந்து அந்த பெருமையை இவர் எடுத்துக்கிறாரா அப்படின்றத கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சியர்ஸ், பாய், தேங்க்யூ.